பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு யூதேயா தேசம் முழுவதும் அரசியல் அடக்குமுறையிலும் ஆன்மீக இருளிலும் மூழ்கியிருந்தது. மக்கள் ரோமர்களின் ஆட்சியில் அடிமைகளாக வாழ்ந்தனர். தேவனுடைய சட்டம் இருந்தாலும் அன்பும் கருணையும் இல்லாதிருந்தது. இந்த இருளான காலத்தில் தேவன் ஒரு பெரிய வாக்குறுதியை முன்பே கொடுத்திருந்தார். ஒரு மீட்பர் வருவார். அவர் மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்வார். அந்த வாக்குறுதியின் நிறைவேற்றமே இயேசு கிறிஸ்து. யூதேயாவின் நாசரேத் என்ற சிறிய ஊரில் மரியாள் என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனை மிகுந்த பயபக்தியுடன் நேசித்தாள். ஒருநாள் அவளிடம் தேவதூதன் கப்ரியேல் தோன்றினான். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறாய். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். உடனே மரியாள் அச்சத்துடனும் பணிவுடனும் பதிலளித்தாள். நான் கர்த்தரின் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும் என்றாள். அவள் வாழ்க்கை அந்த நிமிடத்திலிருந்து மாறியது. அந்த காலத்தில் ரோம அரசன் மக்கள் கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டான். அதனால் மரியாளும் அவளின் கணவர் யோசேப்பும் பெத்லெஹேமுக்குச் சென்றனர். ஆனால் அங்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. ஒரு சிறிய மாட்டுத் தொழுவத்தில் அமைதியாக எளிமையாக உலகின் மீட்பர் இயேசு பிறந்தார். வானில் நட்சத்திரம் பிரகாசித்தது. மேய்ப்பர்கள் தேவதூதர்களின் அறிவிப்பை கேட்டனர். இன்று தாவீதின் நகரத்தில் உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்றார். அவர்கள் ஓடி வந்து குழந்தை இயேசுவை வணங்கினர். தூர தேசங்களிலிருந்து ஞானிகள் விசேஷ நட்சத்திரத்தை பார்த்து வந்தனர். அவர்கள் இயேசுவுக்கு தங்கம், குங்குமப்பூ, தூபம் காணிக்கையாக கொடுத்தனர். ஆனால் ராஜா ஏரோது இயேசுவை கொல்ல திட்டமிட்டான். தேவன் கனவில் எச்சரித்ததால் யோசேப்பும் மரியாளும் இயேசுவுடன் எகிப்துக்குத் தப்பிச் சென்றனர். இயேசு நாசரேத்தில் வளர்ந்தார். அவர் ஒரு தச்சரின் மகனாக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் அவர் ஞானத்தில் அருளில் வளர்ந்தார். 12 வயதில் ஆலயத்தில் போதகர்களோடு பேசும்போது அனைவரும் அவருடைய அறிவைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். நான் என் பிதாவின் காரியங்களில் இருக்க வேண்டாமா என்றார். இயேசு 30 வயதில் தன் ஊழியத்தைத் தொடங்கினார். யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றபோது வானம் திறந்தது. இவர் என் பிரியமான குமாரன் என்றார். அந்த நாளிலிருந்து இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கத் தொடங்கினார். இயேசு எங்கு சென்றாலும் அங்கே அற்புதங்கள் நிகழ்ந்தன. குருடர்கள் பார்வை பெற்றனர். கால் நடக்க முடியாதவர்கள் நடந்தனர். நோயாளிகள் குணமடைந்தனர். பசித்தவர்களுக்கு அப்பமும் மீனும் பெருகின. ஆனால் அதைவிட பெரியது, அவர் மக்களின் இதயங்களை மாற்றினார். இயேசு சொன்னார், உன் பகைவரை